தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை நம்ம ஒரு தொகுப்பா பார்க்கலாம். முதல் விஷயமே, வெள்ளை மாளிகைக்கு ட்ரம்ப் அவர்கள் லெட்டர் எழுதிட்டாரு. போர் முடிஞ்சிருச்சு, இனி நம்ம போர் செய்ய தேவையில்லை, ஈரான் தோத்துட்டாங்க, அவங்களுக்கு பெரிய 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 நஷ்டம், இதுக்கு மேல போர் வேணான்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. சமாதானத்துக்கு வாங்க வாங்கன்னு கேட்கறாங்க. எனக்கு இப்ப டைம் இல்லை பாருங்க, அதனால நான் இப்ப இன்னும் சமாதானத்துக்கு போகாம இருக்கேன். ஆனா நான் போயிடுவேன். சமாதானத்துக்கு என்ன பண்ணுவேன், பொறுமையா பார்த்து பேசி முடிச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா இன்னி போர் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதிட்டாரு. ட்ரம்ப் எழுதிட்டாரு, அதை ரிலீஸும் பண்ணிட்டாரு. அப்ப நீங்க கேக்குறீங்க, போர் நின்றுச்சான்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம அப்படியே ஆப்போசிட்டா தான் எடுத்துக்கணும். எப்பெல்லாம் அமெரிக்கா சமாதானம்னு சொல்றாங்களோ அப்பெல்லாம் போருக்கு ரெடி ஆவாங்க. அதே மாதிரி போர் நின்றுச்சுன்னு சொல்ல போறாங்கன்னா அவங்க அடிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க, சொல்லாம கொள்ளாம போய் அடிக்க போறாங்கன்னு அர்த்தம். அப்ப போர் நின்றுச்சுன்னு வெள்ளை மாளிகைக்கு ட்ரம்ப் எழுதுற லெட்டரே நமக்கு எப்படி இருக்குன்னா சமிக்கையாக, போர் ஆரம்பிக்கிறதுக்கான சமிக்கையாக இருக்கு. எந்த நேரம் வேணா தாக்குதல் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இந்த லெட்டருக்கு 2 காரணம் சொல்லப்படுது. முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எண்ணெய் விலையை குறைக்க போறோம்னு சொல்லிட்டு தான் அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த போர் ஆரம்பிச்சது இப்ப 2 மாசம் ஆயிடுச்சு. முதல்ல 40 நாள் போர் நடந்துச்சு, அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 20-25 நாள் போர் நின்று கிடக்குது. ஒரு 2 மாசம் வச்சுக்கலாம். இந்த 2 மாசத்துல விலைவாசி 70-80 இருந்த டாலரு இப்ப நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 125-130 எல்லாம் எண்ணெய் போயிருச்சு. அவ்வளோ டாலர் அளவுக்கு இப்ப எண்ணெய் போயிட்டு இருக்கு. அந்த எண்ணெயை குறைக்கிறோம்ட்டு அப்பப்ப போரை நிறுத்துறோம், அவ்வளவுதான் சமாதானம் வந்துருச்சுன்னு சொல்லும் போதெல்லாம் எண்ணெய் விலை குறையும். திடீர்னு போன வாரம் பாத்தீங்கன்னா $100 வந்துச்சு, இப்ப பாத்தீங்கன்னா $125. இந்த மாதிரிதான் ஏறும் இறங்கும். எண்ணெய் விலையை குறைப்பதற்காகத்தான் அமெரிக்கா தவறான இந்த மாதிரி அவங்க சமாதானத்துக்கு கெஞ்சுறாங்க. நாங்க சமாதானம் பேச போறோம், அவங்க யுரேனியம் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அவங்கனாலேயே முடியல, நாங்க போர் செய்ய போறதில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு கருத்து. எண்ணெய் விலையை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி அறிவிப்பு கொடுத்தனுமே நம்ம என்னதான் ட்ரம்ப் மாத்தி மாத்தி பேசுறாருன்னு சொன்னாலும் கூட அந்த முதலீட்டாளர்கள்லாம் யாரை நம்புவாங்க? நம்மளைவா நம்ப போறாங்க? ட்ரம்ப்பை தான் நம்ப போறாங்க. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, இந்த சமாதான பேச்சுவார்த்தை இந்த 3 வாரம் 4 வாரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 தடவை அவர் மாத்தி மாத்தி அறிவிப்பை கொடுத்துட்டாரு. வந்துருச்சுன்னாரு, ஆனா சமாதானமே இன்னும் வரல. பார்க்க போனா விலைவாசியை குறைக்கிறதுக்காக இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாராரும், இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, இது போர் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக பண்றாங்க, ஈரானை திசை திருப்புறதுக்காக இப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஈரான் இதை நம்பிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஈரான் இப்போதைக்கு சொல்றாங்க நாங்க நம்ப மாட்டோம் தான் சொல்றாங்க. ஆனா போன தடவை இந்த போர் ஆரம்பிச்சிச்சுல, இந்த 40 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சுல, இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது சமாதானத்துக்கு போனப்ப ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, சமாதானம் வந்துடும் நம்பின நேரத்துல தானே இவங்க தாக்குதலை நடத்தினாங்க. ஆயத்துல்லா குமீனி அவர்களை தாக்குனாங்க. அப்ப திரும்ப திரும்ப ஏதோ ஒரு கட்டத்துல அவ்வளவா முடிஞ்சு நம்ப வச்சுதான் இவங்க அடிப்பாங்க. அப்படிதான் இவங்க பல தடவை அடிச்சிருக்காங்க. அதனால இது திசை திருப்பக்கூடிய முயற்சிங்கிறாங்க சிலர். அடுத்து இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, நெத்தன்யாகுவை மட்டும் இந்த போர்ல களமிறக்கி, எப்பயுமே வருஷம் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 வருஷமா போர் நடக்காமையா இருக்கு. நடந்த போரெல்லாம் பாத்தீங்கன்னா ஈரான்ட்டு இதோட 2 தடவை எல்லாம் அடிச்சிட்டாங்க. ஆனா இஸ்ரேல் மட்டும் களமிறங்கும், அமெரிக்கா களமிறங்காது. அந்த மாதிரி இந்த தடவை போர் முடிஞ்சுன்னு சொன்னது அமெரிக்கா முடிச்சுச்சு அப்படிங்கிற மாதிரியும், இஸ்ரேல் இன்னும் முடிச்சுக்கல. ஏன்னா இஸ்ரேல் இப்ப திருப்பி அடிக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஈரான் இஸ்ரேல் அடிப்பாங்க. அமெரிக்கா அடிச்சாதான் அமெரிக்காவுடைய தளங்களை மத்திய கிழக்குல அடிப்பாங்க. அமெரிக்காவே அடிக்கலைன்னா மத்திய தளங்கள்ல இருக்கக்கூடிய எந்த தளங்களையுமே ஈரான் அடிக்க மாட்டாங்க. ஏன் ஈரான் அடிக்க மாட்டாங்கன்னா, அமெரிக்கா அடிக்கும் போதே பங்காளி நாடுகள் பிரச்சனைக்கு வராங்க. அப்ப அமெரிக்காவே அடிக்காம இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு நம்ம போய் கத்தாரையோ இல்ல யுஏஇயோ அடிச்சா இஸ்ரேலுடைய தளங்கள் அங்க இல்ல, இஸ்ரேலுக்கும் அவங்களுக்கும் பிசினஸ் டீலிங் இல்ல, அப்புறம் எப்படி நீங்க அடிப்பீங்க? அப்படி அடிக்கவே கூடாது. அது ரொம்ப ஒரு பிரச்சனையா போயிடும். அப்படி அடிக்க முடியாது. அப்ப அமெரிக்காவுடைய தளங்கள் சேஃப் ஆயிரும். அதனால இப்ப அமெரிக்கா என்ன பிளான் பண்றாங்கன்னா, பேசாம நாம நிறுத்தி போட்டு இஸ்ரேல ஆரம்பிச்சுடலான்னு பிளான் பண்றாங்க. அதுக்குதான் இந்த அறிவிப்புன்னு ஒரு சாரா சொல்லிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இஸ்ரேலும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. எப்ப சொன்னாங்க? போன வாரம் சொன்னாங்க. சமாதானமே வந்தாலும் அது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கான சமாதானம் தான். இஸ்ரேல் தற்காலிகமா நாங்க நிறுத்துவோம், ஆனா எப்ப வேணா திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெத்தன்யாகுவே இந்த அறிவிப்பை கொடுத்தாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு இப்ப தற்காலிகமா ரெடியாகிற அளவுக்கு நிறுத்தியிருக்காங்களோ தவிர எப்ப வேணா ஈரானை அடிப்பாங்க, ஈரானை அடிச்சு போர் செய்யறத இவங்களுக்கு அவசியமா இருக்கு அப்படிங்கறது இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன்னா இஸ்ரேலை மட்டும் இந்த தடவை களமிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டினா
திசையை திருப்பிட்டு அமெரிக்காவும் சேர்ந்து களமிறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் எல்லா ஆய்வாளர்களும் சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் தகவல் வருதுனாவே 1-2 நாள் எதிர்பாருங்க, போர் எப்ப வேணா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இது நின்றுச்சுன்னு சொன்னதுக்கு பிறகவா இந்த அளவுக்கு பரபரப்பாயிருச்சுன்னு கேட்டா அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்க போய் நேத்து கூட எவ்வளவோ பில்லியன் அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஆயுதங்களை கொண்டு போய் இஸ்ரேலுக்கு இறக்கியிருக்காங்க. அப்ப இஸ்ரேல்கிட்ட போய் ஆயுதங்களை இறக்குறாங்கன்னா இஸ்ரேலை களமிறக்கி விடுறாங்கன்னு அர்த்தம். கூட அமெரிக்கா இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஆயுதம் போய் சேர்ந்துருச்சு. இது இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இங்க கப்பல்களை எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ட்ரோன்களை எல்லாம் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலும் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு அதுல இன்னொரு தகவலாக என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் ஜெரால்டு இருக்கு பாருங்க, அந்த யூஎஸ் ஜெரால்டு இப்ப திரும்பி போகுது. யூஎஸ் ஜெரால்டு அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய போர்க்கப்பல். அன்னைக்குதான் அந்த பாத்ரூம் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனாங்க. இப்ப மறுபடியும் அதை என்ன சொல்றாங்கன்னா, சர்வீஸ் பண்றதுக்காக எடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அதுக்கு செலவு அப்படிங்கிறது ஜாஸ்தியா ஆயிட்டு இருக்கும். அதனால இவங்க மறுபடியும் ரிப்பேருக்காக எடுத்துட்டு போறாங்களான்னு கேட்டா டவுட் தான். ஏன்னா அன்னைக்கு ரிப்பேர் இருந்துச்சு, அப்ப தாக்குதல் நடந்துட்டு இருந்துச்சு 40 நாள். இப்ப 3-4 வாரமா தாக்குதலே இல்லை. அப்ப போர்க்கப்பலுக்கு தாக்குதல் நடக்காம இருக்கும் போது ஈரான் அடிச்சிச்சு, அவங்க அடிச்சிச்சுன்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் இவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்ப ஈரானுமே சொல்லல, நாங்க அடிச்சோம்லாம் சொல்லல. அதனால போர்க்கப்பலுக்கு பாத்தீங்கன்னா பெரிய தாக்குதல்கள்லாம் எதுவுமே இல்லாத நிலையில கூட இப்ப என்ன பண்றாங்க, ரிப்பேருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. அது மூலமா கூட போர் முடிஞ்சிருச்சாட்டிருக்கு. இனி அமெரிக்கா அங்க இருக்கிறது பதற்றத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கறனால கிளம்புறாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்திருக்கு. அப்ப ஈரான்ட்டு மொத்தத்துல அமெரிக்கா இதுவரையும் பார்க்கும்போது தோத்துருக்கு, நல்லா அடி வாங்கியிருக்காங்க, தோத்துருக்காங்க. இன்னைக்கு இன்னும் அதிகமாக சொல்ல போனா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல அமெரிக்க மக்கள் போர்டு வச்சிருக்காங்க, ஈரான் கூட போர் செய்யாதீங்க, நிறுத்துங்க, இதுக்கு மேல இன்னொரு போரை எங்களால தாங்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு போர் அப்படிங்கிறது இப்ப நின்னதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடிய போரையும், கியூபா மேல போர் செய்வோம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய போரையும் மக்கள் கண்டிக்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப் சொல்லிட்டாரு, இது கியூபா கூட நம்ம போய் சண்டை போடக்கூடிய நேரம்ட்டாரு. இவரெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல, ஒவ்வொரு நாட்டிலையும் போய் சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்காரு, இப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதனால மக்கள் இன்னொரு போரும் எங்களால தாங்க முடியாது, ஈரான் போரையும் நிறுத்துங்க, எதுக்காக போருக்கு எங்களுடைய வரி பணத்தை செலவு பண்றீங்க, எங்கனாலேயே முடியல. இப்ப இங்க அப்பப்ப பார்த்தா இந்த அமெரிக்கால ஆயில் ஃபேக்டரி எரிஞ்சிருது, அதுக்கப்புறம் அங்கங்க வெடிகுண்டுகள் நடக்குது, அதுக்கப்புறம் துப்பாக்கி சூடு நடக்குது, அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல நிறைய விஷயம் நடக்கிறதெல்லாம் எங்களுக்கு ஈரானுடைய வேலையோன்னு பயமா இருக்கு, எங்கனால ஒரு சுதந்திரமா இருக்க முடியல. மக்களுக்கே இப்ப ஈரான்ல நீங்க வம்பெழுத்துட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது இங்க இருக்க மக்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கால இருந்து வந்திருக்க தகவல். அடுத்து ரொம்ப முக்கியமாக ஜெர்மனியில இருந்த, அதாவது நேட்டோ படைகள்ல ஜெர்மனியில இருந்த 5000 பேர்த்தை அமெரிக்கா பின்வாங்கி இருக்குது, ராணுவத்தை. எதுக்காகனா, உங்களெல்லாம் நாங்க பனிஷ்மெண்ட் பண்றோம்டா, எங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணீங்களா, ஈரான்ட்ட சண்டைக்கு போலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா போர்க்கப்பலே கொடுக்க மாட்டேங்கிறீங்களா இந்த நேட்டோ படைகள், இந்த ஐரோப்பிய கான்டினென்ட் ஃபுல்லா இருங்க உங்களுக்குலாம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, முதல் கட்டமா ஜெர்மனில இருந்து 5000 படைகளை திருப்பி வாங்கியிருக்கு. ஜெர்மனி அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போர் நின்ற போது மட்டும் நாங்க அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றோம், அமெரிக்கா சொல்றதுதான் கரெக்டு, ஹார்மோஸை திறக்கிறதுக்கு வரோம்பாங்க. இல்ல போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, எங்களை கேட்டுட்டா போய் ட்ரம்ப் சண்டையை போட்டாரு, அவர் வேற எங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ட்ரம்ப்புக்கும் ஜால்ரா போனோம், அதே நேரத்தில் சண்டையும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனால இப்போ என்ன பண்ணியிருக்காரு ட்ரம்ப், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நாங்க போற ஆரம்பிச்சு இந்த 3 மாசத்துல 2.5 மாசத்துல நீங்க வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து படைகள் எல்லாம் திருப்பி பெற்றிருக்காரு. இந்த மாதிரி பல இடத்துல என்ன பண்ண போறாராமா, அடுத்தடுத்து யாரெல்லாம் போருக்கு கூப்பிட்டு வரலையோ அவங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையை கொடுக்க போறதாக அறிவிச்சிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம், எப்படி போர் வரும்னு சொல்லிட்டு தான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது தனியா வரப்போதா இஸ்ரேலோடு, இல்ல அமெரிக்காவும் சேரப்போதாங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.